வணக்கம், நான் உங்கள் கௌசி. இன்று நான் லண்டனில் வாழுகின்ற எழுத்தாளரும் மருத்துவ மானிடவியலாளருமாகிய ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய தமிழ் கடவுள் முருகன் வரலாறும் தத்துவமும் என்ற நூலை இங்கு நான் எடுத்து வருகின்றேன். இந்த நூலில் உள்ள முக்கிய அம்சங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த நூல் இன்று என்னுடைய யூடியூப் சேனலிலே காணொளியாக காட்டப்படுகின்றது. வாருங்கள், காணொளிக்குள் போவோம். இப்போது இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதியிருக்கின்ற முனைவர் சீனா மகேஸ்வரன் அவர்கள் சொல்லுகின்ற போது, இந்த நிலங்களிலே முருகக்கடவுள் பற்றி சொல்லுபவர்கள் முருகக்கடவுள் தமிழ் கடவுளே என்று உரநீல நின்று ஒருமித்த குரல்ல உரிமை குரல் எழுப்புவார்கள். அந்த அணியில வந்திருக்கின்ற குரல்களுக்குள்ளே தெளிவுபட திறம்பட ஒலிக்கின்ற குரலாக தற்போது எழுந்துள்ளது லண்டன் தமிழ் எழுத்தாளர் திருமதி ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய தமிழ் கடவுள் முருகன் வரலாறும் தத்துவம் என்ற இந்த நூல்தான் என்று உறுதியாக அவர் கூறியிருக்கின்றார். இதை அவர் நிறுவுவதற்காக ஆரிய திராவிட இன மொழி சிக்கல்களையும் அங்கே அவர் எடுத்துக்காட்டுகிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த நூலில் முக்கிய அம்சமாகிய எழுத்தாளர் ஞானி அவர்கள் இந்த எழுத்தாளருடன் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்களுடன் நடத்திய ஒரு நேர்காணலை நாங்கள் முதலிலே இப்போது பார்ப்போம். இந்த நேர்காணல் உண்மையில் ஒரு தெளிவை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்றுதான் நான் நம்புகிறேன். ஏனென்றால் எனக்கு ஏற்படுத்திய அந்த தெளிவை உங்களுக்கும் தரலாம் என்றுதான் வந்திருக்கின்றேன். முதலிலே இன்று நாம் அந்த நேர்காணலை பார்ப்போம். எழுத்தாளர் ஞானி அவர்கள் கேட்கிறார், முருகனை பற்றி சொன்ன ஆசியவியல் நிறுவனத்தில் நடைபெற்ற கருத்தரங்கிற்காக நீங்கள் தமிழகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மானிடவியல் படித்திருக்கிறீர்கள். சுயமான ஆய்வுகள் சிலவற்றையும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இம்முறையிலே முருகனை பற்றிய ஆய்வில் புதிதாக நீங்கள் என்னத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்கள் என்று அவர் கேட்க, ராஜேஸ்வரி அவர்கள் சொல்கிறார், முருகனை பற்றிய என்னுடைய ஆய்விலே முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்வதற்கு மேலாக தமிழ் பண்பாட்டின் சின்னமாக, தமிழர் வழிபாட்டின் தொன்மையை கண்டறிவதாக, தமிழ் பண்பாட்டின் வேறாக என் ஆய்வின் மூலம் காண முடிந்தது. அதைவிட முருகனுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் முருகனுக்கும் பிற பண்பாட்டுக்கும் உள்ள தொடர்பு குறித்து காண்பதாக என்ற ஆய்வு இருக்கின்றது. அதாவது முருகனுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் முருகனுக்கும் பிற பண்பாட்டுக்கும் உள்ள தொடர்பு என்று சொல்லுகின்றார். அதுடன் முருக வழிபாடு வரலாற்று காலத்துக்கு முற்பட்டது என்றும், முருக வழிபாடு மனிதனை குறித்த அல்லது தெய்வத்தை குறித்த வழிபாடாக இல்லாமல் தொன்மையில் இயற்கை வழிபாடாக இருந்தது, இதற்கான சான்றுகளை தேடி தொகுத்திருப்பதாக அவர் சொல்லுகின்றார். அப்போது ஞானி அவர்கள் கேட்கின்றார், என்ன சான்றுகளை நீங்கள் தொகுத்திருக்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். அதற்கு அவர் விடையிறுப்பதாக, முருகன் என்பதன் பல அம்சங்கள், குறிப்பாக 12 கைகள், 6 முகங்கள், 2 மனைவியர், குன்றில் வாழ்வது, முருகன் குறிஞ்சியின் தலைவன், இவையெல்லாம் ஆதிகால மனிதர்களின் வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்றன என்று கூறுகின்ற அவர், ஆதிகால மனிதன் மலைகளில் வாழ்ந்தான், மலையை புனித இடமாக கருதினான். எல்லா சமூகங்களின் வரலாற்றையும் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த உண்மை தெரிய வருகின்றது. என்ன உண்மை? ஆதிகால மனிதன் மலைகளில் வாழ்ந்தான். ஏனென்று சொன்னால் அது ஒரு புனித இடம் என்று. பிரமிடுகள் உயரமானவை. தென் அமெரிக்காவின் மாயன் கலாச்சாரத்தில் புனிதமான இடங்கள் மலையின் மீது அமைந்திருக்கின்றன. வானவியல் ஆய்விலும் இது தெரிய வருகிறது. நட்சத்திரங்களும் இயற்கையும் ஆதிகால மனிதர்களின் வழிபாட்டிற்கு உரியவை என்று சொல்லும் அவர், இந்த முருகனின் 12 கைகள் என்பவை 12 மாதங்களை குறிக்கின்றன என்று அற்புதமாக சொல்லுகின்றார். அடுத்ததாக கிரேக்க சோதிடத்தில்
வந்து இதை காணக்கூடியதாக இருக்குமா? ஏனென்றால் முருகண்ட 12 கைகளும் 12 மாதங்கள் என்பது கிரேக்க சோதிடத்தில் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்கின்றார். தமிழ் மாதங்களுக்கும் 12, கிரேக்க சோதிடத்தில் இருந்து 12 மாதங்கள் என்ற அமைப்பு வந்ததா, இதை முன்பே கண்டவர்கள் தமிழர்களா என்று விவாதிக்கக்கூடியதாக இருக்கும். சங்க காலத்திற்கு முன்னே தமிழர்கள் வானவியல் ஆய்வில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகத்தின் காலத்தை மிக குறைந்த அளவுக்கு சொன்னாலும் கிறிஸ்துக்கு முன் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்பது தெரியக்கூடியதாக இருக்கிறது. அதாவது புத்த மதத்தின் தோற்றத்துக்கு முற்பட்டது இந்த நாகரிகம். புத்த மதத்திற்கு முன்பு ஆரியர்கள் வந்தனர். அவர்களின் வருகைக்கு முன்பே தொன்மையான நாகரிகத்தோடு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். ஆகவே 12 மாதங்கள் என்ற கருத்து கிரேக்கர்களிடமிருந்து தமிழர் பெற்றனர் என்று சொல்வதற்கு இல்லை. இது தமிழ் மக்களின் கருத்து என்பதை ஆணித்தரமாக அவர் இந்த விடையிலே அவர் சொல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. புத்த மதத்துக்கு முன் ஆரியர்கள், ஆரியர்கள் வருவதற்கு முன்பே தொன்மையான நாகரிகத்துடன் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை உறுதியாக சொல்கின்றார். அடுத்ததாக ஞானி அவர்கள் கேட்கிறார், தமிழர் நாகரிகத்தை குமரிக்கண்டத்தோடு நீங்கள் தொடர்புபடுத்துவீர்களா என்று அவர் கேட்டபோது, குமரிக்கண்டத்தோடு முருகன் வழிபாட்டை நான் தொடர்புபடுத்துகிறேன் என்று சொல்லி, குமரிக்கண்டம் ஆப்பிரிக்காவோடு சேர்ந்திருந்தது, ஆஸ்திரேலியாவோடும் சேர்ந்திருந்தது. கண்டங்கள் விலகி சென்ற போதிலும் இன்னும் இலங்கை தீவில் தொன்மையான வழிபாடாக முருக வழிபாடு இருக்குது. அதாவது இந்தியாவில் பிராமணியத்தோடு முருக வழிபாடை இணைத்திருக்கிறார்கள். இலங்கையில் இதுவரை இப்படி நடக்கவில்லை என்று அவர் சொல்லுகின்ற போது அவர் சொல்றார், ஆரிய படையெடுப்பு இலங்கையில் இல்லை. சிங்களவர்களின் வழிபாட்டு முறைகள் அப்புருளை என்று சொல்வது முருக வழிபாட்டிற்குள் அது வரவில்லை. அவர்களுடைய வழிபாட்டு முறைகள் முருக வழிபாட்டுக்குள் வரவில்லை. இந்தியாவில் முருக வழிபாட்டில் பிராமணியம் நுழைந்திருக்கிறது. கதிர்காமத்தில் நடைபெறுவது தொன்மையான தமிழ் வழிபாடு. கதிர்காமத்தில் சமஸ்கிருத மந்திரங்கள் இல்லை. முருக வழிபாடு என்பது முதலில் இலங்கையில் தான் தோன்றியிருக்க வேண்டும் என்பது இவருடைய கருத்தாக இருப்பதாக சொல்லுகின்றார். சூரபதுமன் இலங்கைக்கு அப்பாலே இருந்தவன். சூரபதுமனை கடலுக்குள் சென்றுதான் முருகன் அழித்தான் என்பதுதான் புராணம். இந்தியாவில் முருக வழிபாட்டை ஆரியருக்கு விட்டுக் கொடுத்த அளவிற்கு இலங்கையில் அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. வரகுண பாண்டியனோடு முருக வழிபாட்டை தொடர்புபடுத்தி கூறினாலும் அதற்கு முன்பே இலங்கையில் முருக வழிபாடு இருந்திருக்கிறது. ஆகவே முருகனின் பூர்வீகம் எங்கே என்று தேடிய போது இலங்கையில் கிடைத்தது ஒரு முடிச்சு. கிரேக்க கடவுளுக்கும் முருகனுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. கிரேக்கர்களின் மலைக்கடவுள் டயோனியஸ் செய்த வீர தீர செயல்களுக்கும் முருகனுக்கும் ஒற்றுமை இருக்கிறது. பள்ளி குறிஞ்சி நிலம் சார்ந்தவள், திணைப்புனம் காத்தவள். ரோமர் கலாச்சாரத்தில் டயானா என்ற தெய்வத்திற்கும் இது போல ஒரு உறவுண்டு. கிரேக்க கலாச்சாரத்திலும் காட்டு தேவதைகள் சொல்லப்படுகின்றன. காடுகளுக்குள் காவலான தேவதைகள் இவர்கள். இந்த ஒற்றுமைகளை பார்க்கின்ற போது நமக்குள் ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த நாகரிகத்தின் கூறுகள் அங்கிருந்து இங்கு வந்தனவா அல்லது இங்கிருந்து அங்கு சென்றனவா என்று எழுத்தாளர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள் கேட்கின்றார். ஆரியர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கர்களோடு தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டிருந்திருக்கிறார்கள். எகிப்திய வழிபாடு கிரேக்க நாகரிகத்தில் தாக்கம் செலுத்தி இருக்கிறது. எகிப்தோடு சேர்ந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் குமரி கண்டம் இணைந்திருந்தது. எகிப்தியர்கள் சூரியனை வழிபட்டவர்கள். நம்முருகனாகிய ஸ்கந்தன் அக்கினியின் மகன். அதே சமயம் அலெக்சாண்டருக்கும் ஸ்கந்தனுக்கும் தொடர்பு படுத்தி கோபால பிள்ளை போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அலெக்சாண்டர் தன்னை சூரியனுடைய மகன் என்று எகிப்தியர்களிடையே தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டான். எகிப்தியர்களுடைய அரசன் சூரியன் வழி வந்தவன். அலெக்சாண்டரும் தன்னை சூரியனோடு தொடர்படுத்தி சொன்னான். அரேபியர்களிடையே அலெக்சாண்டர் ஸ்கந்தன் என்று குறிப்பிடப்பட்டான். அலெக்சாண்டர் சந்திரகுப்தன் மௌரியன் காலத்தில் சிந்து பகுதிக்கு வந்திருக்கிறான்.
அபரிமிதமான சக்தி உடையவர் கடவுள் என்பது எங்க மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அலெக்சாண்டரின் வருகையை தொடர்ந்து ஸ்கந்தா என்பதன் தோற்றம் அமைந்திருக்கலாம். இப்படி சொல்பவர் கோபால பிள்ளை என்று தன்னுடைய கருத்தை எழுத்தாளர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள் வைக்கின்றார். இப்போது ஞானி திரும்பவும் கேட்கிறார், முருகனை பற்றிய கதையிலே தேவயானைக்கு என்ன இடம் என்று கேட்கிறார். அதற்கு பதில் இருக்கின்ற போது எழுத்தாளர் சொல்கிறார், ஸ்கந்த புராணத்தில் தேவயானைக்கு முக்கியமான இடம் தரப்பட்டிருக்கின்றது. நம்முடைய கந்த புராணத்திலே வள்ளிக்கு முக்கியமான இடம் தரப்பட்டிருக்கின்றது. கந்த என்ற பெயர் கந்து என்ற சொல்லோடு தொடர்புடையது. கந்து என்றால் கிளை, மரத்தினுடைய கிளை. கந்து என்பது வளர்ச்சி என்பதோடு தொடர்புடையது. மரம், கிளை என்பவற்றை இயற்கையோடு தொடர்புபடுத்தி பார்க்கலாம். கந்தா, கடம்பா என்று சொல்லுகின்றோம். கடம்பு என்பது ஒரு மரம். கந்தன் கடம்பாகவும் மரமாகவும் விளங்குகின்றான். கடம்ப மரத்தை தழுவிய கொடியாக வள்ளி இருக்கிறார். ஆகவே முருகனும் வள்ளியும் தமிழர்களுடைய இயற்கை வழிபாட்டைத்தான் எடுத்து காட்டுகின்றது, அதாவது மர வழிபாட்டை எடுத்து காட்டுகின்றது என்று சொல்லுகின்றார். தேவயானை எங்கே புகுத்தப்படுகின்றாள் என்று பார்க்கின்ற போது கடம்ப மரம் வெள்ளை நிறம், வள்ளி கருப்பு நிறம், தேவயானை வெண்மை நிறம், சேயோன் முருகன் செந்நிறம். செந்நிறமுடைய தேவயானையை முருகன் திருமணம் செய்கின்றார். இப்படி தேவயானை வந்திருக்கலாம் என்றுதான் இவர் கருதுகின்றார். முருகன் புகழ்பெற்ற வீரனாக இருந்திருக்கலாம். வள்ளி குறிஞ்சி நில பெண்ணாக இருந்திருக்கிறாள். தேவயானை வெளியிலிருந்து வந்தவள், வேற்று நாகரிகத்திலிருந்து வந்தவள். வள்ளி கிராமத்து பெண் என்றால் தேவயானை நகரத்து பெண். இங்கு நாகரிக கலப்பை நாங்கள் பார்க்கின்றோம். ஓர் ஆண் இரு பெண்டிரை திருமணம் செய்யலாம். சமூகவியல் நோக்கிலே பார்த்தால் ஒரு பணக்காரன் 2 பெண்டிரை திருமணம் செய்து கொள்கிற கதையாக இந்த கதையை நாம் பார்க்கலாம் என்று அவர் சொல்லுகின்றார். அப்போது மீண்டும் ஞானி ஒரு கேள்வியை வைக்கின்ற, கந்தனுக்கும் ஸ்கந்தனுக்கும் என்ன உறவு என்று. அதற்கு விடையளிக்கின்ற ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள், கந்தன் என்பதை தமிழ் சொல்லாகவே கருதலாம். ஸ்கந்தா என்பது வட சொல். கந்தன் என்ற சொல் ஸ்கந்தன் என்று ஆனது. அலெக்சாண்டரின் வருகைக்கு பிறகுதான் சங்க இலக்கியங்களில் முருகன் என்று இருக்கிறது, கந்தன் என்று இருக்கிறது. முருகு என்றால் அழகு, முருகன் அழகியவன். இயற்கையின் அழகுதான் இங்கு முருகு. இயற்கையின் மாதங்கள் 12, பருவங்கள் 6, மாறி மாறி வருபவை, இரவும் பகலும். இருளின் நிறம் கருப்பு, பகலின் நிறம் வெண்மை. இங்கு எல்லாவற்றையும் இணைத்து பார்க்க முருக வழிபாடு என்பது இயற்கை வழிபாடு என்பதை தெரியலாம் என்று சொல்லுகின்றார். திரும்பவும் ஞானி கேட்கின்றார், முருகன் என்பது தனிநிலை கடவுள் என்பது சரிதானா? சிவனோடு முருகனுக்கு என்ன தொடர்பு? அடுத்த கேள்வியை வைக்கிறார். அதற்கு இவர் சொல்றார், முருகனை சிவபெருமானின் மகன் என்று சொல்வது ஸ்கந்த புராணம். திராவிட வழிபாட்டை குலைத்தவர்கள் ஆரியர்கள். பெண் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் திராவிடர்கள். தாய் தெய்வத்தை வழிபட்டவர்கள் திராவிடர்கள். பூமியை தாயாகவும் ஆண் பெண் பாலியல் உறவையும் வணங்கியவர்கள் திராவிடர்கள். ஆண்பன் உறுப்புகளுக்கு தெய்வீகமானவை, படைப்புக்கு ஆதாரமானவை, வளர்ச்சிக்கு ஆதாரமானவை. இதை திராவிடர் வணங்கினார்கள். திராவிட மனதின் தூய்மையான வணக்க முறைதான் இது. இதற்கு அவர்கள் வடிவம் தரவில்லை. லிங்க வடிவத்தை கற்பித்தவர்கள் ஆரியர்கள். லிங்கத்தை சிவமாக்கியவர்கள் ஆரியர்கள். சிவன் திராவிட கடவுள். ராவணன் சிவனை வழிபட்டான் என்பது புராணம். அவன் வீணை தேர்ந்த கலைஞன். சிவன் திராவிட கடவுள் என்பதற்கு மொஹஞ்சதாரோ சின்னங்கள் ஆதாரமாக இருக்கின்றது. சிவனை ருத்ரனாக்கியது ஆரியம். கிரேக்க கடவுள்களின் ருத்ரனைப் போல ஒரு கடவுள் இருக்கின்றது. சிவனை ருத்ரன் ஆக்கியதில் கிரேக்கத்தின் பாதிப்புக்கு இடமுண்டு. சொர்க்கத்தின் தலைவனாகிய இந்திரனைப் போலவும் ஒரு கடவுள் கிரேக்கர்களுக்கு இருக்கின்றது. இந்த கிரேக்க கடவுள் சிவனுக்கும்
அதை போலவே இந்திரனுக்கும் சமமான கடவுள்கள். ஆரியர்களுக்கு ஆண் தெய்வ வழிபாடு இருக்கின்றது. திராவிடர்களை பொறுத்தவரையில் பெண் தெய்வ வழிபாடு உடையவர்கள் திராவிடர்கள். சிவனின் விந்துவிலிருந்து வந்தவன் ஸ்கந்தன். இவனுக்கு தாய் இல்லை. முருகனை பொறுத்தவரை தாய் இருக்கின்றது. கொற்றவை இவனுக்கு தாய். கொற்றவை போர்க்குரிய தெய்வம். இவள்தான் சக்தி. இதன் காரணமாக முருகனும் போர் தெய்வம் ஆகின்றான். திராவிட பண்பாட்டிலே மிக முக்கியமான விடயம் காதலும் வீரமும். இந்த பண்புகள் வெளிப்பாடுதான் முருகன். காதல் கடவுள் முருகன். காதலுக்கு உரியது கவிதை, கவிதைக்கு மொழி தேவை. முருக வழிபாடு தமிழ் கவிதைக்கு பெரும் வளம் சேர்த்திருக்கின்றது. சங்க இலக்கியத்திலே இடம் பெற்றவன் முருகன். காலத்துக்கு காலம் முருகனின் செல்வாக்கு அதிகரித்து கொண்டுதான் வந்திருக்கிறது. பக்தி இலக்கியத்திலே முருகனுக்கு கிடைத்துள்ள இடம் பெரியதாக இருக்கின்றது. முருகன் அரசர்களுக்கு தெய்வம். இதன் காரணமாக முருகனுக்குரிய கோயில்கள் பல எழுந்திருக்கின்றன. சோழர் காலத்தில் தான் இலங்கையில் நல்லூர் கோயில் கட்டப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அருணகிரியாரை தொடர்ந்து முருகன் சாதாரணமான மக்களுக்குரிய கடவுளாகின்றான். அருணகிரிநாதர் தனக்கு அனுபவித்த காதல் உணர்வை முருகனிடத்திலும் வள்ளியிடத்திலும் அவர் கண்டிருக்கின்றார். வள்ளியிடத்தில் முருகன் கொண்ட காதல் கனிவு மிக்கது, உருக்கமும் நிறைந்தது. தேவயானையின் இடத்திலும் இத்தகைய உருக்கம் இல்லை. முருகனை வழிபட்டாள் வள்ளி, வள்ளியை முருகன் வழிபட்டான். காதலில் ஒரு சமயம் ஆணுக்கு பெண் அடிமை இல்லை, இன்னொரு சமயம் பெண்ணுக்கு ஆண் அடிமை. இதை அழகாக அருணகிரிநாதர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். காதலுக்காக வள்ளிக்காக வந்த முகம் 6 முகம். முருகனின் 6 முகங்களை வர்ணிக்கிறார் அருணகிரிநாதர். கொடுமைகளை அளித்த முகம் ஒன்று, இப்படி பல முகங்கள். வள்ளியை மனம் புணர வந்த முகமும் ஒன்று. இது காதலின் முகம், தமிழுக்காக வந்த முகம். இதுவரை பண்டிதர்களுக்காக இருந்தது. அருணகிரிநாதர் தமிழை பராமரிக்கும் தமிழாக படைத்தார். வள்ளியையும் முருகனையும் நாட்டுப்புற மக்கள் பாடியதைப் போல வேறு எந்த தெய்வத்தையும் அவர்கள் பாடவில்லை. வள்ளிக்கும் தேவயானைக்கும் இடையில் மயிர்பிடி சண்டைகள் எல்லாம் பாடல்களாக வடித்துள்ளனர் நாட்டுப்புற மக்கள். தாலாட்டு பாடல்களும் உண்டு. குறிஞ்சி நாடகம் எழுதப்பட்டிருக்கின்றது. இப்படி பாடல்களாக, கவிதைகளாக, நாடகங்களாக முருகனுக்கு படைத்தது போல வேறு எந்த தெய்வத்திற்கும் மக்கள் படைக்கவில்லை. இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழும் முருகனுக்கு உண்டு என்று அழகாக விரிவாக எடுத்துக் கூறுகின்றார். அடுத்து கந்த புராணத்தில் முருகன் முழுமுதற் கடவுளாக சித்தரிக்கப்பட்டுள்ளான். இதற்கு முன்பு இத்தகைய சித்தரிப்புகள் உண்டா என்று ஞானி அவர்கள் வினாவாக வைக்கின்றார். சங்க இலக்கியத்தில் அந்தணர்களின் கடவுள் என்று சிவன் சித்தரிக்கப்படுகின்றான். பிரம்மனுக்கு ஓம் என்ற பிரணவத்தை முருகன் கற்பித்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. இங்கு மீண்டும் கிரேக்க புராண கதைகளுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. கிரேக்க புராணத்தில் முருகனை போன்ற கடவுள் உண்டு, மும்மூர்த்திகள் என்பது ஆரியர்களுடைய கருத்து. திராவிடர்களுக்கும் இடையில் இந்த வகை கருத்து இல்லை. சிவனுடைய மகன், விநாயகருக்கு தம்பி என்றெல்லாம் சொல்லி ஆரியர்கள் முருகனை தம்பயப்படுத்திக் கொண்டார்கள். முருகனுக்கு பல அம்சங்கள் உண்டு. முருகனை குழந்தையாக, காதலனாக, கணவனாக பார்த்ததை போலவே பிரம்மச்சாரியாகவும் பார்த்திருக்கிறார்கள். பழனி ஆண்டவர் முருகனின் ஆண்டி வடிவம். அது போலவே பாலமுருகன், சுவாமிநாதன் என்பது முருகனுடைய அம்சங்களாக இருக்கின்றன. இவையெல்லாம் முருகனின் பரிணாம வளர்ச்சி. குழந்தை என்று பாலன் என்றும், காதலன் என்றும், அறிஞன் என்று முருகனை கண்டவர்கள் இறுதியில் அவனுக்குள் ஆண்டியையும் கண்டிருக்கிறார்கள். இறுதியில் தான் இந்த ஆண்டி வடிவம். இதுதான் நிர்வாண நிலை. முதலில் இல்லறம், இறுதியில் துறவு நிலை. இது தமிழ் கருத்து. திருச்செந்தூரிலும் பழனியிலும் முருக வழிபாடு என்பது கோயிலின் உள் கருவறையில் பிராமணிய வழிபாடாக இருந்தாலும் வெளியில் மக்கள் வழிபாடாகத்தான் இருந்திருக்கிறது. உள்ளே பிராமணிய ஆதிக்கத்தில் இருக்கின்ற கடவுள் வெளியில் மக்கள் மத்தியில் திராவிட கடவுளாகத்தான் இருக்கிறான். வெளியில் ஓ முருகா, கந்தா, வடிவேலா என்ற முறையில் வழிபாடு, உள்ளே சமஸ்கிருத மந்திரங்கள். இந்த கந்த புராணத்திலே வருகின்ற வள்ளி தெய்வ யானைக்கும்
இதிகாசங்களில் வருகின்ற பெண்களுக்கும் உள்ள உறவு குறித்து பார்க்கின்ற போது இதிகாசங்களில் வரும் ஆரியர் அல்லாத பெண்கள் பிராமணர்களை மயக்கியதாக எழுதி வைத்துள்ளார்கள். ராவணனுடைய தாய் பிரம்மாவின் பேரனை மயக்கி 3 பிள்ளைகள் பெற்றுக் கொண்டதாகவும் கதை எழுதியிருக்கின்றார்கள். ராவணன், கும்பகர்ணன், சூர்பனகை என்பவர்கள் இந்த 3 குழந்தைகள். பிராமணனின் தவத்தை குலைத்த காரணத்தால் இவர்கள் அசுரர்களாக பிறந்தார்களாம். பிறகுதான் வீடனன் பிறந்தான். சூரபத்மனின் தாய் மாயா, அவளும் ஒரு முனிவனை மயக்கினாள். சூரபத்மனின் தம்பி தங்கைகளும் இப்படித்தான் பிறந்தவர்கள். ஆனால் முருகனின் கதையிலே பிராமணனாக சொல்லப்பட்ட வெள்ளை நிறமுடைய முருகன் கரிய நிறத்தோடு கூடிய வள்ளியை மிக சிரமப்பட்டு மயக்க வேண்டியிருந்தது. பிராமணர்களுக்கு இப்படி எதிர்வினை தந்த திராவிட கருத்து இது. இதிகாசங்களுக்குள் இதை பதிலடி என்றுதான் நாம் பார்க்கலாம். அழகாக கூறுகின்றார். மீண்டும் இதை கிரேக்க புராணத்துடன் ஒப்பிட்டு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற ஆசிரியர், கிரேக்க புராணங்களில் கடவுளர்களுக்கு குழந்தைகள் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. எமது புராணங்களில் கடவுளர்களுக்கு மக்களும் பேர குழந்தைகளும் கூடுதலாக இருக்கின்றனர். முருகனுக்கு 2 மனைவியர், எனினும் குழந்தைகள் இல்லை. கிரேக்க புராணத்தில் பாலியல் உறவு என்பது குழந்தை பேற்றுக்காக. ஆரியரது புராணங்களிலும் குழந்தை பேறு என்பது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. ஒரு வகையில் இது வணிக முறை. இதுங்கெல்லாம் இன்பத்துக்கு முதன்மை இல்லை. இந்த போக்கு இன்று பிராமணர்களிடம் உண்டு என்று அறிஞர் எடுத்து காட்டுகின்றனர் என்று சொல்லுகின்ற இவர், திராவிடையே காதல் மிக முக்கியம், பிராமணியத்தில் பிதிர்க்கடன் செய்வதற்காக பேரே இருக்கிறது என்று சொல்லுகின்றார். இலக்கியத்தில் வளர்ச்சியோடு வைத்து முருகனை நாங்கள் பார்க்க வேண்டும். முருகனை பற்றிய கதைகளில் என்னென்ன மாற்றங்கள் எப்பொழுது நேர்ந்தன என்ற முறையில் நாம் ஆராய வேண்டும். இனி கச்சியப்ப முனிவர் கந்தபுராணத்தை எந்த அரசியல் சூழலில் எந்த நோக்கத்தோடு எழுதினார் என்று பார்க்க வேண்டும். நமக்கு சரியான வரலாறு இல்லை. ஆகவே மொழியின் வரலாற்றை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தமிழ் மொழியின் வரலாற்றை ஆராயும் போதுதான் ஆரிய கலப்பில்லாத முருகனை நாம் காணக்கூடியதாக இருக்கும். இப்படி ஆராயும் பொழுதுதான் முருகன் என்பவன் தமிழ் கடவுள், இயற்கையின் கடவுள், காதலின் கடவுள், போர்க்கடவுள், திராவிட கடவுள் என்றெல்லாம் நாம் காண முடியும். முருகன் எப்படி இங்கு தெய்வமானான், அளவுக்கு பிறகு கற்பு, திருமண முறை, ஆரிய கலப்பு என்பவற்றையெல்லாம் காண முடியும். திராவிட கலாச்சாரத்திலே ஆணுக்கு பெண் சமம் என்ற சமத்துவம் உண்டு. திராவிட கடவுளாகிய முருகன் 2 பெண்டிரையும் மணந்து கொண்டான். ஆரிய கலாச்சாரத்தில் ஒருத்தி மனைவி, இன்னொருத்தி வைப்பாட்டி. திராவிட முருகனுக்கு 2 மனைவியர்கள், தெய்வங்கள். திராவிட மனப்பாங்கு என்பது சமத்துவத்துக்கு இடம் தருவது. இங்கு பெண்கள் சுதந்திரத்தோடு இருந்திருக்கின்றார்கள். ஆரியன் வரும்பொழுது அவனுக்கு மொழி இல்லை, சமயம் இல்லை, திருமண முறை இல்லை. ஆனால் அசுரர்களுக்கு மிக பெரிய நாகரிகம், மாடி வீடுகள், கோபுரங்கள், அணிகலங்கள் அணிந்த இசையும் கூத்தும் தெரிந்த பெண்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். ஆரியர்களுக்கு முற்பட்ட இந்த தொன்மையை நாம் இன்னும் கூடுதலாக ஆராய வேண்டும் என்றார் ஆசிரியர். இந்த ஆய்வை அரசியல்வாதிகளிடம் விட்டுவிடக் கூடாது. முருக பக்தர்களோடு இணைந்து நாம் தான் இந்த ஆய்வை செய்ய வேண்டும். ஆரியர் வருவதற்கு முன் திராவிட பண்பாடு எல்லாம் சிறந்து இருந்தது என்பதை அறிவதற்கு முருகனை பற்றிய இந்த ஒரே ஒரு ஆய்வு நமக்கு பயன்படும் என்பது தன்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பதை ஆணித்தரமாக வைக்கிறார் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள். அடுத்ததாக ஞானி முன்வைக்கின்ற கேள்வி, முருகனை பற்றிய இந்த ஆய்வுக்கு பிறகுதான் நீங்கள் ஆரியன், திராவிடன் என்றெல்லாம் பேசத் தொடங்கினீர்களா என்று சுவாரஸ்யமாக கேட்கின்றார். அதற்கு இவர் சொல்லுகின்றார், திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஒரு வெறித்தனமான போக்கை அது ஊக்குவித்து விடுமோ என்று நான் அஞ்சினேன். ஆனால் முருகனை பற்றிய ஆய்வுக்கு பிறகுதான் பெரியார் ஏன் திராவிட கட்சியை தொடங்கினார் என்பது எனக்கு புரிந்தது என்று சொல்லுகின்றார். காரணம் என்னென்றால், திராவிட கலாச்சாரம் மிக 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 தொன்மையானது என்பதை புரிந்து நான் கொண்டேன். திராவிட இயக்கத்தவர்கள் கடவுளை நம்பாதவர்கள்.
ஆனால் முருக வழிபாடு அரசியலுக்கு அப்பாற்பட்டது. இது மனிதத்தோடு தொடர்புடையது, கலாசாரத்தோடு தொடர்புடையது, ஆன்மீகத்தோடு இரண்டரை கலந்தது. இயற்கையை தமிழன் எப்படி பார்த்தான், வணங்கினான் என்பதோடு தொடர்புடையது. முருகனை பற்றிய ஆய்வின் மூலம் தமிழனின் தொன்மையை நாம் காண்கின்றோம். உலகத்திற்கு வழிகாட்டியாய் தமிழன் திகழ்ந்திருக்கிறான். வானவியலில் தமிழன் மகத்தான அறிவோடு இருந்திருக்கின்றான். மேலும் ஒன்று இவர் சொல்லுகின்றார், தந்திரம் மந்திரம் என்பதெல்லாம் தமிழர்களுடைய கலை. இவற்றையெல்லாம் ஆரியர் எவ்வாறு கைப்பற்றினார்கள் என்று நாம் ஆராய வேண்டும். ஆகவே முருகனை பற்றிய ஆய்வை பக்தியாக எடுத்துக்கொள்ளாமல் திராவிட வரலாறாக பார்க்க வேண்டும் என்பதுதான் இவருடைய கருத்து. திராவிட இயக்கம் கடவுளர்களை எல்லாம் வெளியே தள்ளிவிட்டதால் பிராமணிய ஆதிக்கத்திற்கு அது இடம் கொடுத்தது. பிராமணிய ஆதிக்கம் இல்லாத முருக வழிபாட்டின் வலிமை திராவிட இயக்கத்துக்கு தெரியவில்லை. திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் செல்லுகின்ற போது இந்த வலிமை நமக்கு தெரிகின்றது என்று சொல்லுகின்றார். அதாவது லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். காவடிகளோடு ஹரா ஹராவோடும் மக்கள் ஆடுகிறார்கள். அரோஹரா என்று சொல்லி பாடுகிறார்கள். இவர்களுக்குள் ஆதி தமிழர்களின் வரலாற்றை நாம் காண முடியும். திராவிட கடவுளாகிய முருகனை கடவுள் என்று மட்டுமே திராவிட இயக்கம் பார்த்ததன் காரணமாக பிராமணியத்துக்கு அது வழிவிட்டு விட்டது. திராவிட இயக்கம் தமிழர்களுக்கு சாதி இல்லை, மதம் இல்லை என்று பேசியது. முருகனும் சாதி பார்க்கவில்லை. அசுரர்களுக்கு இடையில் சமத்துவம் இருந்தது, அசுரர்களுக்கு சாதி இல்லை என்று ஆரியன் குறை கண்டான். ஆரியன் வர்ணம் என்ற வடிவில் மக்களை பிரித்தான். திராவிடனுக்கு சாதி இல்லை, ஆரியன் தான் சாதியை படைத்தான். கருப்பு நிறத்தவனை தாழ்ந்தவன் ஆக்கியவன் ஆரியன். திராவிடர்களுக்கு காதல் திருமணம் இருந்தது. ஆரியத்தில் 10 வகை திருமணங்கள் இருந்தன. கிரேக்கம் தமிழ் நாகரிகத்தை பாதித்தது என்று சொல்வதை காட்டிலும் தமிழ் நாகரிகம் கிரேக்கத்தை பாதித்ததை பற்றித்தான் நாம் ஆராயலாம் என்று அவர் சொல்லுகின்றார். அசோகனது கல்வெட்டுக்களில் சேர சோழ பாண்டியர்கள் குறிப்பிடப்பட்டனர். அந்த காலத்திலே தமிழன் கிழக்கில் சீனாவோடும் மேற்கில் கிரேக்கத்தோடும் வணிக தொடர்பு அவன் கொண்டிருந்தான். நம்முடைய முருக கடவுளை டயோனிசியஸ் என்ற கடவுளாக ஆக்கியிருக்கலாம். கிரேக்க புராணத்தின் காலம் தெளிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. நமக்கு இத்தகைய ஆய்வு இல்லை. இதுதான் நம்முடைய பிரச்சனை. கிரேக்கத்துக்கு முந்தையது எகிப்திய நாகரிகம். எகிப்திய நாகரிகத்தின் மீது செல்வாக்கு செலுத்திய ஆசிய மைனரில் இருந்த நாகரிகம், அந்த நாகரிகம் மொஹஞ்சதாரோ ஹரப்பாவோடு தொடர்பு கொண்டிருந்தது. மொஹஞ்சதாரோவின் தொடர்பை குஜராத்தில் காணலாம். குஜராத் மக்களோடு பாண்டியர் உறவு கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு நாகரிகத்தில் ஒரு வகையான சங்கிலி தொடர்பை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது தமிழ் கலாசாரத்தின் சின்னங்களை மத்திய ஆசியாவிலும் காண முடியும். இப்படி திராவிட கலாசாரத்தின் தொடர்ச்சியோடு தொன்மையையும் நாம் காண முடியும். ஜப்பானிய மொழி எங்கிருந்து தோன்றியது என்ற ஆய்விலும் இறுதியாக அவர்கள் கண்டு சொல்லுகின்ற உண்மை என்னவென்றால், ஜப்பானிய மொழிக்கு மூலம் தமிழ் என்பதுதான். ஆரியர் வருவதற்கு முன்பே நம்மிடம் தந்திரங்கள் இருந்தன, மந்திரங்கள் இருந்தன. இவற்றை ஆரியர் தமதாக்கிக் கொண்டார்கள். தியானங்கள், தியானம், யோகம் முதலியனவும் திராவிடருடையவை. திராவிட மக்கள் மத்தியில் இருந்த சமத்துவத்தை கெடுத்தவன் ஆரியன். ஆண்கள் பெண்களுக்கு இடையில் சமத்துவத்தை குலைத்தவன் ஆரியன். திராவிட நாகரிகத்தை அழித்தவன் ஆரியன் என்று வன்மையாக அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார். அதற்கு எழுத்தாளர் ஞானி அவர்கள் இறுதியான ஒரு முடிவை கூறுகின்றார். இப்பொழுது நீங்கள் அசலான தமிழ் பெண்ணாக, திராவிட பெண்ணாக மாறி இருக்கிறீர்கள், நன்றி என்று தன்னுடைய அந்த பேட்டியை அவர் எடுத்து முடித்திருக்கின்றார். இந்த பதிவிலே முருகனுடைய உண்மையின் வரலாற்று படிவங்கள், உண்மைகள் விரிவாக ஆராயப்பட்டு எமக்கு எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றன.
இனி வருகின்ற பகுதிகளில் நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஆரியர் பார்வையில ஸ்கந்தன் எப்படி இருந்திருக்கிற, அலெக்சாண்டரும் இந்து ஸ்கந்தனும் எப்படி, தொல் தமிழரும் முருக வழிபாடும் எப்படி, வள்ளியும் முருகனும், முருக வழிபாட்டில் ஆரிய மரபும் திராவிட மரபும் ஒரு ஒப்பிட்டு பார்வை, இப்படியான விடயங்களை வருகின்ற பகுதியில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த தமிழ் கடவுள் முருகன் வரலாறும் தத்துவமும் என்ற முழு விவரங்களையும் நீங்கள் அறிய வேண்டுமென்றால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினால் நான் புதிதாக போடுகின்ற அந்த பதிவுகள் உங்களிடம் வரும். இன்றைய பதிவை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். அடுத்த பதிவை நான் தருகின்ற போது நீங்கள் உடனடியாக உங்களுக்கு இந்த பதிவு உங்களை வந்தடையும், நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நன்றி. மீண்டும் தமிழ் கடவுள் முருகனுடன் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.